நான் சொல்றதை எதையுமே நீ கேட்க மாட்ட இல்ல, அப்படிதானே? டேய் விஸ்வா, உனக்கு என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு சொல்லு. டேய், என்னடா இதெல்லாம்? இவ இங்க என்ன பண்றா? ஆமா, இவ ஏன் இங்க இருக்கா? சொல்லுடா. அண்ணே மேடம், இங்க வாங்க. நீங்க தானே போன் பண்ணி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. ஆமா மேடம். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அது சொல்லுங்க அண்ணே. நான் காலையில டியூட்டி பார்க்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருந்தேன். இதான் மேடம் நடந்துச்சு. இது எல்லாம் இவளால தானா நினைச்சேன். ஏண்டி, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் உரைக்கவே உரைக்காதா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம திரும்ப திரும்ப வந்து ஒட்டிக்கிற. மாணிக்கம், ஐயா, நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க. டேய் விஸ்வா, நான் சொல்ற எதையும் நீ கேட்க மாட்டேன், அப்படிதானே? ஏங்க, இந்த வெக்கம் கெட்டவளை திட்டுறதை விட்டுட்டு நீங்க என்ன நம்ம புள்ளைய திட்டிட்டு இருக்கீங்க? நம்ம பிள்ளைய நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். இதுல அடுத்தவங்கள திட்டி என்ன ஆக போகுது? இந்த ஜென்மத்துல இதெல்லாம் திருந்தாதுங்க. டேய் வாடா, வா வா போலாம். போ. வா. என்னடி அப்படியே அதிர்ச்சி ஆயி போயிருக்க? ஏன் மாமா ஏன் மாமான்னு வாய் நிறைய சொல்லுவியே. அந்த மாமா மனசுல நீ எந்த ரேஞ்சில இருக்கன்னு பாத்தியா? இனியாவது உன் அருகதை என்ன எப்படின்னு தெரிஞ்சு நடந்துக்க பாரு. இதுக்கப்புறம் என் விஸ்வா மாமா பின்னாடி பைத்தியம் மாதிரி சுத்துன, நான் சும்மா இருந்தாலும் உன் அருமை தாய் மாமா உன்னை வார்த்தையாலே கிழிச்சிருவாரு. வா. போ, உள்ள போ. பார்த்து உட்காரு. நல்லா உட்காரு. இங்கதான் நிறுத்துங்க. இந்தாங்க வாசல். துளசி, 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 என்னாச்சுடி? ஒண்ணுதானே கேக்குற, எப்படி அடிபட்டுச்சு? ஐயோ சிவகாமி, பதறாத.
சின்ன காயம்தான். கமிஷனர் பையனுக்குன்னு உடனே அந்த ஏட்டு கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு போயிட்டார். விஸ்வாவுக்கு அடிபட்டிருக்கா? விஸ்வாக்கு என்னாச்சுமா? அவன் எங்க? அவனை மாமாவும் அத்தையும் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க பார்த்திபா. என்ன, அண்ணனும் அண்ணியும் இங்க வந்தாங்களா? என்னது, அவங்க உங்க அண்ணனா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத மனுஷனா இருக்காரு. இந்த பொண்ணுக்கும் தானே அடிபட்டிருக்கு. ஒரு வார்த்தை கூட என்ன ஏதுன்னு அந்த மனுஷன் கேட்கவே இல்லைங்க. அம்மா, விஸ்வாவுக்கு அடிப்பட்ட டென்ஷன்ல மாமா என்ன எதுவும் கேட்காம போயிட்டாரு. வேற எதுவும் இல்ல. நீ அதை விடுமா. அது எப்படி விட முடியும்? உனக்கு அடிபட்டிருக்கு, அத கண்டும் காணாம போயிருக்காங்க. அண்ணன் அப்படி எல்லாம் செய்ய மாட்டாரே. என்னங்க ஆச்சு அவருக்கு? வர வர அண்ணன் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு ஒண்ணுமே புரியல. விடு சிவகாமி, இது ஹாஸ்பிட்டல். இங்கிருந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருக்க வேண்டாம். முதல்ல நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். வா. ஆமாம்மா, வா நம்ம வீட்டுக்கு போலாம். அங்க போய் நீ உன் அண்ணனை பத்தி யோசி. என்ன? கூட்டிட்டு வா. வா. வலிக்குதாப்பா? விஸ்வா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. சின்ன குழந்தைங்களை சொல்ற மாதிரி என்னால திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியாது. இது நம்ம உறவுக்கு அவ்வளவு நல்லதில்ல. சொல்லிட்டேன். ஏங்க, இப்ப எதுக்கு விஸ்வாவை திட்டிட்டு இருக்கீங்க? எல்லாத்துக்கும் காரணம் அந்த துளசி பண்ண வேலை. அவ பண்ணதுக்கு நம்ம புள்ளைய கேள்வி மேல கேள்வி கேப்பீங்களா? அந்த துளசிக்கு எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்ட பிரச்சனை பண்றதே வேலையா போச்சுமா. அவ திருந்தவே மாட்டா. அந்த துளசிய மாமா எத்தனை தடவை இங்க வராத, விஸ்வா மாமா கூட பேசாதன்னு சொல்லியும் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம திரும்ப திரும்ப வந்து ஒட்டிக்கிறா. அவ என்னைக்கு பெரியவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்திருக்கா? சுத்த அடங்கா பிடாரி. சத்யவதி, அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம சும்மா வாய்க்கு வந்தபடிலாம் பேசாத. அவ ஒண்ணு என்ன கூட்டிட்டு போல. நான் தான் என் வண்டி ரிப்பேர்னு அவகிட்ட லிஃப்ட் கேட்டேன். ஏண்டா, வேற வண்டி அந்த பக்கம் வரலையா? இல்ல, வரலப்பா. நான் ரொம்ப நேரமா அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வேற வழி இல்லாம தான் நான் துளசி கிட்ட லிஃப்ட் கேட்டேன். விஸ்வா, நீ பொய்க்கு மேல பொய் பேசுற. இல்லப்பா, நான் உண்மையதான் சொல்றேன். என்ன நம்புங்க. விஸ்வா, என்னடா ஃபோன் பண்ணி வண்டி ரிப்பேர்னு சொன்ன, அப்புறம் வேணான்னு கட் பண்ணிட்ட? அதான் என்னாச்சுன்னு நேரில் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். டேய், நீ எதுக்கிட்ட இங்க வந்த? முதல்ல இங்கிருந்து கிளம்பு. வா. விஸ்வா, கொஞ்சம் நில்லு. கார்த்தி, நீ ஏதோ சொல்ல வந்தல்ல, அதை திரும்ப சொல்லு. அதுவும் அங்கிள், விஸ்வாவோட பைக்கு ஏன் அங்கிள், ஏதாவது ப்ராப்ளமா? வந்த வேலையை சிறப்பா செஞ்சுட்டேன். கிளம்பு. என்னது, எல்லாரோட ரியாக்ஷன் சரியில்லையே. விஸ்வா ஏதோ பிரச்சனை மாட்டிருக்கான் போலயே. எப்படியா சமாளிச்சுட்டு போயிட வேண்டியதான். சரிடா, நான் வரேன். பாய் அங்கிள், பாய் ஆண்டி. டே வரேன்டா. பார்க்க பூனை மாதிரி இருந்துகிட்டு
என்ன வேலை பண்ணியிருக்கான் பாருவான் அருமை புள்ள. தப்பு பண்ணது இவன். ஆனா நீ என்னடான்னா துளசியை திட்டிட்டு இருக்க. அவ மட்டும் லிஃப்ட் தராம இருந்திருந்தா விஸ்வா தம்பிக்கு இப்படி அடிபட்டிருக்குமா? அது எப்படி தரமாட்டேன்னு சொல்லுவா? அப்பதானே மாமா கூட ஒன்னா உரசிட்டு ஒட்டிக்கிட்டு போக முடியும். லக்ஷ்மி, வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு. ஏங்க இப்ப அவ சொன்னதுல என்னங்க தப்பு? அந்த துளசி வேணும்னே தான் நம்ம விஸ்வாவை கூப்பிட்டு லிஃப்ட் கொடுத்திருக்கா. வைரவி, நீ திருந்தவே மாட்டியா? அவன் தான் லிஃப்ட் கேட்டிருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ துளசியை திட்டுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. இங்க பாருங்க, எல்லா நியாயமும் எனக்கும் தெரியும். இவன் தான் லிஃப்ட் கேட்டான்னே வச்சுக்குவோம். அவ என்னங்க பண்ணிருக்கணும்? நம்ம மாமாவுக்கு இவன் கூட பேசுறதும் பழகுறதும் பிடிக்காதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிருக்கணும்ல. இதெல்லாம் பேசவே முடியாது. இது பாரு விஸ்வா, இதாண்டா உனக்கு ஃபைனல் வார்னிங். இனிமே நீ துளசி கூட சுத்துன அப்புறம் என் வாயால் சொல்ல விரும்பல. டேய் இங்க வாடா. செஞ்ச சத்தியத்தை நீ மீற மாட்டேன்னு நினைக்கிறேன். அத நீ மீறினா யாருக்கு என்ன நஷ்டம்னு உனக்கே தெரியும். பார்த்து நடந்துக்கோ. அம்மா வேணாமா? அம்மா அம்மா நான் பண்ணது தப்புதாம்மா. அம்மா நான் துளசி கிட்ட பேசுறது தப்புதாம்மா. அம்மா நான் இனிமே பண்ண மாட்டேமா. வைரவி, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் போயிடாத. நான் சொல்றத கேளு. துளசி, உனக்கு சாப்பிட ஏதாவது தரட்டுமா? இல்ல சிவகாமி, எனக்கு இப்ப பசிக்கல. பசி இல்லையா? அப்போ சூடா ஏதாவது குடிக்கிறியா? அதான் எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்றேன்ல, விட. சிவகாமி, அவளே டயர்ட்ல இருக்கா. நீ எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? நீ போட போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ போ. அது எப்படிங்க? அண்ணன் என்கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லாம மறைக்கலாம். வீட்ல இருந்து எல்லாரும் கிளம்பி போயிருக்காங்க. நம்மளையும் கூட கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம்ல. அண்ணன் ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் துளசிய பார்த்த உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. அண்ணன் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. அத நினைச்சாலே எனக்கு மண்டைக்குள்ள என்னென்னமோ பண்ணுது. இது பார் சிவகாமி, நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. அந்த நர்ஸ் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமுமா அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு புரியல? சிவகாமி, இது நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை. இதுல மூணாவது ஆள் சொல்றதை நம்ம கேட்டோம்னா அதுவே தப்பாயிடும். இல்லங்க, அப்படியெல்லாம் எனக்கு சமாதானம் சொல்லாதீங்க. என்ன இருந்தாலும் அண்ணன் இப்படி பண்ணது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கும் புரியுதுமா. உன் கேள்விக்குள்ள கூடிய சீக்கிரத்துல பதில் கிடைக்கும். அது வரைக்கும் உன் மனசு போட்டு குழப்பிக்காத. ஆக வேண்டிய வேலையை பார். மரியாதையா கையை தூக்குங்க, இல்லன்னா சுற்றுவேன். மிஸ்டர் ராஜராஜன், நான் கேக்குற எல்லாத்தையும் மரியாதையா கொடுத்துருங்க. என்ன வேணும் கேளுங்க. அப்போ நான் என்ன கேட்டாலும் தருவீங்களா? என் மருமக என்ன கேட்டாலும் தருவேன். என் உயிரை கேட்டாலும் தருவேன்.
நம்ம பிள்ளைய நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். இதுல அடுத்தவங்கள திட்டி என்ன ஆக போகுது? இந்த ஜென்மத்துல இதெல்லாம் திருந்தாதுங்க. மாமா ஏன் இப்படி மாறினாரு? என்கிட்ட கூட சரியா பேசுறது இல்ல. எங்க 2 பேரையும் பாக்குற எல்லாருமே அர்ஜுனனும் கிருஷ்ணனும் போலன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற என்கிட்டயே சரியா முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு. ஏன் இப்படி இருக்காரு? ஒன்னும் புரியலையே. மாமா இப்படி நடந்துக்கிறது என்னாலே தாங்கிக்க முடியலையே. அண்ணன் மேல உயிரை வச்சிருக்க சிவகாமியும் மாமா மாமான்னு சுத்தி சுத்தி வர துளசியும் எப்படி இதை தாங்கிப்பாங்க? அதனாலதான் சிவகாமி மனசு உடைஞ்சு போயிட்டா. கடவுளே, இது என்ன சோதனை? என் அண்ணனுக்கும் எனக்கும் நடுவுல இது என்ன விரிசல்? இதெல்லாம் எங்க போய் முடியுமோ? நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு.